பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து நின்னார் செங்கடை மேல் நெளிர்கொன்றை அணிந்தவனே நின்னார் செங்கடை மேல் நெளிர்கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே என்ன இனிமையான குரல்! பாடியது நீதானா? மிகவும் உற்சாகமாக இருக்கிறாய் போல் இருக்கிறதே. நீ பெரிய ஞானி போய் பேசுகிறாயே. சிவதொண்டன் உனக்கு இந்த பாடல்கள் மட்டும்தான் தெரியுமா? வேறு பாடல்கள் உனக்கு தெரியுமா? வந்த முதல் இப்பாடலை மட்டும்தான் பாடி வருகிறேன். ஏன்? எதற்காக? சிறைக்கு வரும் வழியில் நாணய வார்ப்படசாலை வழியாக வந்தேன். வரும்பொழுது குவியல் குவியலாக பொன்னை கண்டேன். பொன்னை கண்டதும் இறைவன் திருமேனி நினைவிற்கு வந்தது. அதனால்தான். பொன்னையும் பொருளையும் கண்டால் பலருக்கும் பல சிந்தனைகள் வரும். ஆனால் பொன்னை கண்டவுடன் உனக்கு அந்த கடவுளின் திருமேனி தெரிந்திருக்கிறதே. ஆமாம், உனக்கு சொந்தம் பந்தம் உறவினர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? தாயார் மட்டும் இருக்கிறார். தஞ்சை கோட்டைக்கு வெளியே தாமரை குளத்திற்கு அருகில். நீ சிறையில் உற்சாகமாக இருக்கிறாய் என்று உன் தாயிடம் நான் கூறட்டுமா? பயனில்லை தாயே, என் தாய் செவிட்டூர்மை. நீ எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டாய்? ஒற்றன் ஒருவனுக்கு உதவி செய்தேனாம். ஒற்றனுக்கு உதவி செய்தாயா? என்ன செய்தாய்? அவன் தங்க என் வீட்டில் இடம் கொடுத்தேன். அவன் பெயர் வந்தியத்தேவன். அது குற்றமாம். யார் அது? முன்பின் தெரியாதவருக்கு நீ எதற்காக உதவி செய்தாய்? பார்த்தான், நல்லவன் போல் தெரிந்தான். பிடித்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் கூற முடியுமா? பக்கத்தறையில் ஒரு ஒற்றன் இருந்தான். அவனை பிடிக்கவில்லை, கொன்று விடலாம் போல் தோன்றியது. அப்படியா? அவன் கொல்லும் அளவிற்கு அப்படி என்ன தவறு செய்து விட்டான்? என் மாமன் மகள் பூங்குழலி தவறாக கூறினான். அத்தோடு வேறொரு செய்தியும் கூறினான். என் நண்பன் வந்தியத்தேவன் தப்பி இலங்கை சென்று விட்டானாம். ஒரு ஒற்றன் தப்பியதற்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுகிறாய் என்றால் உன்னை சிறையில் அடைத்தது தவறே இல்லை. அப்படி என்றால் தாங்கள் இருவரையும் தான் சிறையில் அடைக்க வேண்டும் தாயே. என்னது? எங்களை சிறையில் அடைக்க வேண்டுமா? என் நண்பன் தப்பிவிட்டான் என்றதும் நீங்கள் இருவரும் புன்னகைத்தை நான் பார்த்தேனே. நீ கெட்டிக்காரன் தான். உன்னை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம். இளவரசே, உங்கள் உடல் நலம் தானே? தங்கள் கருணையால் தான் நான் உயிர் பிழைத்தேன். தங்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். அது உண்மை என்றால் தாங்கள் எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். தேவியின் கட்டளை நான் ஏற்கிறேன். தாங்கள் பாண்டிக்கு செல்ல வேண்டும். அங்கு ஆதித்த கரிகாலனை சந்தித்து நான் தரும் ஓலையை அவனிடம் கொடுக்க வேண்டும். தங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் தேவி. குடும்பல் ஓலையை. இப்படி நீங்கள் கையை பிடித்துக் கொண்டால் நான் எப்படி ஓலையை கொடுப்பது? யார் இந்த வாலிபன்? எங்கேயோ பார்த்த முகமாயிருக்கிறது. நான் கடம்பூர் இளவரசன், சம்பூராயனவன். என்னுடைய மாளிகையில் தான் நீங்கள் பார்த்தீர்கள். ஆமாம் ஆமாம், இப்போது நினைவுக்கு வருகிறது.
தேவரி, தப்பிய ஒற்றன் இவரை குத்திவிட்டான். இவர் தங்கள் நண்பரின் பிள்ளையாயிற்றே. நான் தான் அவரை கவனித்துக் கொண்டேன். தப்பிய வந்தியத்தேவன் இலங்கை சென்று விட்டான். அவனிடம் நம் முத்திரை மோதிரம் இருந்துதான். இதை தம்பி கூறுகிறான். அவனிடம் எப்படி இருந்திருக்கும்? ஆமாம், கோட்டை காவலாளிகள் என்ன கூறினார்கள்? அவன் கூறுவதை கேட்டால் சிரிப்புதான் வருகிறது. நீ அவனை நம் அரண்மனைக்கு வரவழைத்தாயா? சந்தித்தும் பேசினாயாம். அப்போது கொடுத்திருப்பாய் என்கிறான். நாதா, உங்கள் தம்பியின் சாமர்த்தியத்தை பற்றி பேசும்போது நான் இவரை மறந்தே விட்டேன். இவர் மூலம் காஞ்சிக்கு ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை கொடுத்துள்ளேன். ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு வர வைக்கிறேன். கடம்பூர் இளவரசே, நீங்கள் செல்லலாம். ஆதித்த கரிகாலனுக்கு ஓலையா? எதற்காக? பழையாறை இளவரசி குந்தவை தம்பி அருண்மொழிக்கு ஒற்றன் மூலம் ஓலை எழுதியிருக்கிறாள். அவள் சதியை முறியடிக்க வேண்டும். அதனால்தான் நான் ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை எழுதி அனுப்பியிருக்கிறேன். ஆதித்தன் தானே நமக்கு முதல் எதிரி. அவனை எதற்காக வரவழைத்தாய்? இல்லை, அவன் இல்லை. அந்த குந்தவை தான் நம் முதல் விரோதி. அவளுடைய தம்பி அருண்மொழிக்கு பட்டம் சூட்ட திட்டமிட்டிருக்கிறாள். அவள் சதியை முறியடிக்க வேண்டும். சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி. அரியணை போராட்டத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தேவரி, சோழ சிம்மாசனத்தில் தாங்கள் அமர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. கண்ணே, உன் வார்த்தையை கேட்டு எனக்கு மயக்கத்தையே கொடுக்கிறது. தலையும் சுற்றுகிறது. என்னை நம்புங்கள். நம்பிக்கை இல்லை என்றால் உங்கள் வாளால் என்னை வெட்டி விடுங்கள். வெட்டுவதா? உண்மையா? என் உயிரே நீதான். நீ எது செய்தாலும் அது சரியாகத்தானே இருக்கும். ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆதி கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா?
இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு ஓலை அவர் தமக்கையார் கொடுத்தது. அது சம்பந்தமாக சேனாபதி விக்ரமகேசரியை சந்திக்க வேண்டும். இங்கேயே இருங்கள், அனுமதி பெற்று வருகிறேன். முதல் மந்திரி ஆலோசனையில் இருக்கிறார், பிறகு சந்திக்கிறாரா? அதுவரை ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன் உங்களை சோதிக்க வேண்டும். அரசின் கட்டளை. நன்றாக சோதித்துக் கொள்ளுங்கள். இதோ இந்த ஓலை, முத்திரை மோதிரம், சில பொற்காசுகள், இவை தவிர வேறு எதுவும் இல்லை. அனைத்தும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். நமக்கு ஓய்வு தேவைதான். தூக்கம் வரும் போல இருக்கிறது, உறங்கலாம். உன்னை என்ன செய்கிறேன் பார். அடா, ஒரு முகம் தெரிகிறது. முன்குடினி வீரவைஞரே, வருக வருக வருக. நினைச்சேன் நீ பூங்கூட பூனை கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நினைச்சேன். குரல் காட்டி கொடுத்துடுச்சுப்பா. சற்று முன்தான் நினைத்தேன், தாங்களே வந்து விட்டீர்கள். எதற்கப்பா என்ன நினைத்தாய்? ஸ்ரீ ராமரை நினைத்தாலாவது போகும் காலத்திற்கு புண்ணியம் கிடைக்கும் அல்லவா? தங்கள் வாய்க்கு சர்க்கரை தான் போட வேண்டும். ராமபிரானை தான் நினைத்தேன். ஆஞ்சநேயர் நினைவுக்கு வந்தார். ஆஞ்சநேயரை நினைத்தேன், தாங்கள் நினைவுக்கு வந்து விட்டீர்கள். ஆமாம், தங்கள் வருகை. தம்பி, இது ஓய்வறை இல்ல, சிறைச்சாலை. உன்னை காப்பாத்தணும். என் கூட சீக்கிரம் வா, போலாம். நம்பிக்கை, சீக்கிரம் போய்விடுங்கள். என் கத்தி புலம்ப தொடங்கி விட்டது. வீர வைணவ ரத்தம் வேண்டுமா? தம்பி, என் உடம்புல நிறைய ரத்தம் இருக்கு. உன் கத்திக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கிட்டான். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? பழுவூர் ராணி தான் அனுப்பி வைத்தார். அவர்தான் பொற்காசுகளும் முத்திரை மோதிரத்தையும் கொடுத்து அனுப்பினார். எதுக்கு? என்ன பார்க்கவா? நான் இங்க இருப்பது நந்தினிக்கு எப்படி தெரியும்? பரியாசம் வேண்டாம் நம்பிக்கை. நந்தினி எனக்கு கட்டளையிட்டு உள்ளார் தெரியுமா? அப்பனே, கட்டளை உனக்கு, எனக்கு எப்படிப்பா தெரியும்? பாண்டி நாட்டின் மணிமகுடம், முத்துமாலை, வீரவாள், சிம்மாசனம் எல்லாம் இங்குதான் இருக்கிறதா? அதை கொண்டு வந்தால் தஞ்சை கோட்டையின் தளபதி ஆக்குவதாக எனக்கு கூறினார்கள். அது உனக்கு அண்டப்புழுன்னு சொல்றாங்களே, அது இதுதானா? தம்பி, பழுவூர் ராணி கொடுத்த மோதிரம் இதுதானா? நல்லா பாரு. மோதிரத்தை காட்டினால் மரியாதை கிடைக்கும் என்று நினைத்தேன். சிறைவாசம் தான் கிடைத்தது. பழுவூருக்கும் கொடும்பாலூருக்கும் சுத்தமா ஆகாது. தம்பி, இந்த இளைய பொராட்டி கொடுத்த ஓலை இதுதானா? மோதிரமும் ஓலையும் தங்களிடம் எப்படி வந்தது? சேனாதிபதி தான் கொடுத்தார். சேனாதிபதியை நான் சந்திக்க வேண்டுமே. பொறுப்பா? சேனாதிபதியை மட்டும் இல்ல, இளவரசரையும் சேர்ந்தே சந்திக்கலாம். இப்ப நீ ஏன் கூட வா. யாரப்பா நீ? இளவரசர் அருள்மொழிவர்மரை சந்திக்க வேண்டும். ஊரப்பா, எதற்காக நீ இளவரசரை சந்திக்க வேண்டும்? உன்னிடமெல்லாம் கூற முடியாது.
என்னிடம் கூறாமல் நீ இளவரசரை சந்திக்க முடியாது. நீ தடுத்தால் நான் பேச மாட்டேன், என் வாள் தான் பேசும். ஓ, உன் வாள் என்ன மந்திரவாளோ? மந்திரவாளோ மாயவாளோ வீசுகிறேன் பார். என் வாளுக்கும் வேலை கொடுத்து விட்டாய். வீரனே, இளவரசனுக்கு கொடுக்க வேண்டும், கொடுத்து விடு. தம்பி, பாவி வைஷ்ணவரே, சின்ன தூரம் செய்யலாமா? அவனிருந்து ஓலை பிடிங்க. அப்பனே, அது என்னால் முடியாதப்பனே. சீச்சி, உன்னை போன்ற ஓலை நான் பார்த்ததே கிடையாது. தம்பி, ஓலை யாருக்கு கொண்டு வந்தாய்? இளவரசருக்கு, அருள்மொழிவர்மருக்கு. அது எங்க சேர வேண்டுமோ அங்குதான் சேர்ந்திருக்கிறது. இவர்தான் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பார்கள். அது என் விஷயத்தில் சரியாக போயிற்று. வந்தியத்தேவரே, வருக வருக. அழகிய இலங்கை உங்களை வரவேற்கிறது. ராஷ்டிர போரில் என் தமையன் ஆதித்திற்கு இணையாக நின்று தாங்கள் வாழ்விலதாக கேள்விப்பட்டேன். தங்கள் வாளின் வலிமை அறியவே இந்த வரவேற்பு. தவறாக எண்ண வேண்டாம். இளவரசே, தாங்கள் தான் மன்னிக்க வேண்டும். தாங்கள் யார் என்று தெரியாமல் தாங்களிடம் யுத்தம் செய்து விட்டேன். உங்கள் கரங்களில் தான் எவ்வளவு வலிமை, வாள் சுழற்றுவதில் எவ்வளவு லாபகம். பொதுவாகவே வீரர்களுக்கு நான் அளிக்கும் வரவேற்பு இப்படித்தான் இருக்கும். வந்தியத்தேவரே, இன்று முதல் நீ எனது நண்பர். நம்பிகளே, தாங்கள்? இளவரசே, தங்களை காணத்தான் வந்தேன். வழியில் பல்லவன் பார்த்திபேந்திரனை பார்த்தேன். அவனும் தங்களைத்தான் காண வேண்டுமா? ஆமாம், தளபதியும் அப்படித்தான் கூறினார். அவர்கள் இதற்காக என்னை சந்திக்க வேண்டும். தங்கள் தமையனார் ஆதித்த கரிகாலர் தங்களை தஞ்சைக்கு வரும்படி ஓலை எழுதியிருக்கலாம் என்று கருதுகிறேன். அது சம்பந்தமாக அவன் தங்களை காண வரலாம். அப்படியா? உங்கள் யோகத்திற்கு ஒரு சோதனை. வந்தியத்தேவர் கொண்டு வந்திருக்கும் இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்பது தங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் போல் இருக்கிறது. தங்கள் தமக்கையார் இளைய பிராட்டி தங்களை பழையாறைக்கு வரும்படி இந்த ஓலையில் எழுதியிருக்கிறார். அவர் அந்தரங்கமாக ஓலை எழுதியதை நான் கொடி வீட்டின் மறையிலிருந்து பார்த்து விட்டேன். ஓ, என் தமக்கையாரே விவாதம் ஆரம்பித்து விட்டீரோ? அப்படி பார்த்ததனால் தானே இவனை பத்திரமாக இங்கு கொண்டு வந்து என்னால் சேர்க்க முடிந்தது. அப்படி என்றால் இவரை பத்திரமாக என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே தாங்கள் இங்கு வந்தீரோ? அது மட்டுமல்ல இளவரசே, முதல் மந்திரி சார்பில் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். தாங்கள் இன்னும் சிறிது காலம் இங்கு இலங்கையிலேயே இருக்க வேண்டுமா? தமையனோ காஞ்சிக்கு அழைக்கிறார், தமக்கையாரோ பழையாறைக்கு அழைக்கிறார், மூத்த மந்திரியாரோ சிறிது காலம் இங்கேயே இருக்க சொல்கிறார். மூன்று மூத்தவர்களும் மூன்று விதமாக கூறினால் நான் எதை கேட்பது? மன்னிக்க வேண்டும் இளவரசே, தாங்கள் தங்கள் தமக்கையாரின் கட்டளைக்கே பணிய வேண்டும். அப்படித்தான் என் இதயம் கூறுகிறது. எப்படி அழைத்து வரும்படி இளவரசியின் கட்டளை, அதைத்து எங்கள் மீறக்கூடாது. அப்படித்தான் இந்த ஓலையில் எழுதப்பட்டிருக்கிறது. என் தமக்கையார் தங்களிடம் இந்த ஓலையை நேரடியாக கொடுத்தாரா? ஆம் இளவரசே, இளைய பிராட்டியின் திருக்கரங்களால் இவ்வோலை பெரும் பாக்கியம் பெற்றேன். எப்படியோ ஓலையை தங்களிடம் சேர்த்து விட்டேன். இனி என் உயிரை பற்றி கவலை இல்லை. வந்தியத்தேவரே, உங்கள் உயிரை காக்க வேண்டியது இனி என் பொறுப்பு. இல்லையெனில் இளைய பிராட்டிக்கு நான் என்ன பதில் கூறுவது? உன்னை போன்ற வீரன் எனக்கு நண்பனாக கிடைத்திருக்க நான் பெருந்தரம் செய்திருக்க வேண்டும். இளவரசே, நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு கனவு போல் இருக்கிறது. புத்த மகாசங்கம் தங்களுக்கு முடிசூட்ட முடிவு செய்தார்கள்.
தந்தைக்கு தெரியாமல் முடிசூட்டி கொள்ள மாட்டேன் என்று மறுத்து விட்டீர்கள். இலங்கையின் புராதன சிம்மாதனம், செங்கோல், மணிமகுடம், வீரவான் அனைத்தையும் திறந்து விட்டீர்கள். இளவரசே, உங்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை இளவரசே. இளவரசே, சோழ நாடு நீர்வளம் மிக்கதுதான் என்றாலும் இலங்கைக்கு இணையாகாது. அத்தகு வைரத்தீவின் சிம்மாசனம் வலிய வந்தும் வேண்டாம் என மறுத்து விட்டீர்களே, என்ன பேதமை! நானும் தூணோடு தூணாக அங்குதானே நின்று கொண்டிருந்தேன். எனக்கு கொடுக்க சொல்லி இருக்கலாம் அல்லவா? புஷ்பகமுனியின் மகன் தன் காதலிக்காக இலங்கையின் ராஜ்யத்தை துறந்தான் என்று நான் கூறினேனே, தங்களுக்கு நினைவில்லையா? அவன் காதலிக்காக அரசை துறந்தான். தாங்கள் எதற்காக துறந்தீர்கள்? தாங்கள் மகுடம் ஏற்றுவதென்றால் இந்த மக்கள் மகிழ்ந்திருப்பார்கள் அல்லவா? இந்த மக்கள் அனைவரும் மகிழ்ந்திருப்பார்கள், என்னை ஏற்றுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நான் என்றென்று மதிப்பது எமது தமக்கையின் விருப்பத்தை. என் அன்னை பெற்றால், பொன்னினதி என் உயிரை காப்பாற்றினாள். ஆனால் என் தமக்கை தான் என்னை வளர்த்து என் அகக்கண்ணை திறந்தவர். அது மட்டுமல்ல வந்தியத்தேவரே, சத்தியம், தர்மம் இது இரண்டும் எப்போதும் எல்லோராலும் காக்கப்பட வேண்டும் அல்லவா? இளவரசே, தாங்கள் வயதில் இளையவர் என்றாலும் தாங்கள் பேச்சு வயதானவர் போல் தெரிகிறது. நம்மில் யார் வயதானவர், யார் இளையவர், யாருடைய பிராயம் எப்போது முடிய போகிறது என்பது யாருக்காவது தெரியுமா? இப்பொழுது ஒரு வேகமாக வாருங்கள். ஒரு கண நேரத்தில் உயிர் பிழைத்தோம். இளவரசர் வார்த்தை எவ்வளவு பொருத்தமானதாக போய்விட்டது. அந்த பெண் யாராக இருக்கும்? சோழகுலத்தின் பெண் தெய்வமாக இருக்குமோ? தக்க சமயத்தில் இந்த பெண் தெய்வம் நம்மை காப்பாற்றியது. எனக்கு என்னமோ அப்படி தெரியவில்லை. சோழர் குலத்தையே நாசமாக்க வந்த துர்தேவதையாக தோன்றுகிறது. ஏன் அப்படி நினைக்கிறாய்? உனக்கு ஏதாவது மனப்பிரமையா? அப்படியும் இருக்கலாம். ஆனால் நந்தினி தேவியே ஏறி போல் தெரிகிறது. அந்த பெண்ணுக்கு ஆடை ஆபரணங்களை எல்லாம் அணிவித்தால் நந்தினி தேவியார் போலவே இருப்பார். ஆமாம் இளவரசே, அந்த பெண் தங்களை அழைத்து சென்று எதை கூறினார்? என்ன கூறினார்? என்னை தேடி 2 எதிரிகள் வந்திருப்பதாக கூறினார். எங்களை பற்றி ஏதாவது இல்லை இல்லை, உங்களை பற்றி எதுவும் கூறவில்லை. அப்படியே இருந்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் அந்த பெண் தெய்வம் என்னை காப்பாற்றும். இளவரசே, அந்த இருவர் பார்த்திபேந்திரனுடன் வந்தவர்கள், பாண்டிய நாட்டு சதிகாரர்கள். இந்த மாளிகையிலே எனக்கு 2 உருவங்கள் தெரிந்தன. பார்த்து வரட்டுமா? வேண்டாம், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். அவர்களை காண முடியாது. நீங்கள் என்னோட இருங்கள். இந்த இடத்தில் என்ன அபாயமோ யார் கண்டது? அப்பா வீரசிகாமணியே, உன்னை நம்பி வந்து விட்டேன். என்னை கைவிட்டு விடாதே. அது சரி, இன்றிரவு மகாசேனர் மாளிகையில் படுத்துறங்குவோமா? ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அந்த பெண் தெய்வம் நம்மை காப்பாற்றும். பாருங்கள், போய் உறங்குவோம்.
இளவரசே, அந்த பெண் தங்களை எங்கு அழைத்து சென்றார்? சுரங்கத்தின் அடியில் பெரிய மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தின் சுவற்றிலே அவர் தன் வாழ்க்கையை சித்திரமாக வரைந்திருந்தார்கள். அதை பார்த்தேன். இளவரசே, அந்த சித்திரத்தில் என்ன பார்த்தீர்கள்? விசித்திரமான கதை போல் தெரிகிறது. ஒரு அரச குடும்பத்தோட கதை போல் இருக்கிறது. ஆமாம், அந்த இரட்டை குழந்தை யாராக இருக்கும்? நேரம் வரும்போது கூறுவதாக கூறினார். அதுவரை புரிஞ்சிருப்போமா? எனக்கு ஒரு யூகம். அது மட்டும் சரியாக இருந்தால் இதை நாம் முதலமைச்சரிடம் தான் கோர வேண்டும். இளவரசே, இளவரசே, மகாசேனர் மாளிகை. அந்த மாவேர்ஜியின் உதவியால் உயிர் தப்பினோம். இந்த மாவேர்ஜியின் உதவியால் உயிர் தப்பினோம். பொழுது புலருகிறது. இளவரசே, அதோ பொழுது புலருகிறது. யாரோ நம்மை நோக்கி குதிரையில் வருவது போல் தெரிகிறது. யாராக இருக்கும்? முதலில் வருவது பல்லவன் பார்த்திபேந்திரன், அடுத்து வருவது ஜனாதிபதி விக்ரமகேசரி, மூன்றாவது ஒரு பெண் போல் தெரியுது. ஓ, பூங்குழலி. அவள் ஏன் பூலத்தை வீட்டு வந்தால் ஏதாவது விரோதம் நடந்திருக்குமோ? வரட்டும், பார்க்கலாம். சக்கரவர்த்தி பெருமானாருக்கு பணிவான வணக்கங்கள். இந்த சோழமண்டலம் விரிவடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தர சித்தமாயிருக்கும் பழுவேட்டையர் என்னை காண வந்ததன் நோக்கம், பரந்த இந்த பூமண்டலமே தங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆனால் உங்கள் திருக்குமாரர் மட்டும் விதிவிலக்காக உள்ளனரே என் மனதை வருத்தும் செய்திகளில் இதுவும் ஒன்று. இது தாங்கள் அறிந்தது தானே? ஆதித்தன் தஞ்சை வர மறுக்கிறான். திருக்கோளையர் மலையமானோ அவருக்கு துர்ப்புத்தி புகட்டி வருகிறார். இலங்கையில் இருக்கும் அருண்மொழியாவது தங்களை வந்து பார்த்துவிட்டு சென்றார். அவரும் வருவதில்லை. சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி இளவரசரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். எல்லாம் என் தலைவிதிப்படித்தான் நடக்கிறது. நான் தங்களுக்காக நாகப்பட்டினம் புத்தவிகாரத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்து வந்தேன். அருண்மொழி போரினால் சிதை உண்ட புத்த விகாரத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறாராம். மகிழ்ந்த புத்த மகாசங்கம் அருண்மொழியை இலங்கை அரசுக்கு மன்னராக்கும் எண்ணம் இருப்பதாக தலைமை பிடித்து கூறினார். இதை தங்களுக்கு தெரியப்படுத்தவும் கூறினார். மகிழ்ச்சி, நல்ல செய்தியாக கூறினீர்கள். தாங்கள் கட்டளையிட்டால் இன்னும் ஒரு செய்தி சொல்லுங்கள். இலங்கை சிம்மாசனத்தை புத்த பிச்சுகள் உதவியோடு முடிசூட்டிக் அருண்மொழி சதி செய்வதாக குற்றம் சாட்டி விசாரிப்பதற்காக இளவரசை கைது செய்து அழைத்து வரும்படி கட்டளை ஓலை அனுப்புவோம். சேனாதிபதியால் தங்கள் கட்டளையை மீற முடியாது. வரவழைக்க தக்க வழி இது என நான் கருதுகிறேன். விசித்திரமான யோசனை, வேதனையாகவும் இருக்கிறது. இருந்தாலும் கட்டளை ஓலையை தயார் செய்து அனுப்புங்கள். உத்தரப்பதித்து தருகிறேன். 2 மரக்கரங்களில் 11 வீரர்களை அனுப்பி
இங்கு வந்தால் போதும். இறையருளால் என் முயற்சி வெற்றி அடையட்டும். காஞ்சியிலே என் தமையன் ஆதித்த கரிகாலர் நலமா? என் பாட்டனார் நலமா? என்ன செய்தியுடன் வந்திருக்கிறாய்? நாட்டின் நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கிறது? மன்னரை தஞ்சையில் சிறை வைத்திருப்பதாக செய்து வருகிறோம். கடம்பூரில் சதிகள் ஒன்று கூடி அந்த மதுராந்தகனுக்கு முடிசூட்ட திட்டத்திட்டம் சதிவரபுரம் இப்படி நாடு மும்முனை தாக்கலில் சிக்கிக் கொண்டிருந்தது. எனவேதான் தங்கள் தமிழ்நாடு உடனடியாக காஞ்சிக்கு உத்தரவிட்டுள்ளார். தமையனாரின் கட்டளைக்கு ஏதேனும் உள்நோக்கம் இருக்க வேண்டுமே? உண்டு. தங்களை மன்னராக்கிவிட்டு கடல் கடந்தும் சோழ பிரசை விரிவாக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. எனவே தாங்கள் காஞ்சிக்கு வர வேண்டும். இளவரசே, தாங்கள் பழையாறைக்குத்தான் வர வேண்டும். இளைய பிராட்டியின் சித்தப்படி முடிவு செய்வோம். இளவரசே, தாங்கள் அமைச்சர் அனுருத்தரின் ஆலோசனைப்படி இன்னும் சிறிது காலம் இலங்கையில் தான் இருக்க வேண்டும். சேனாதேவர்களே, தாங்களும் கூறலாம் அல்லவா? முதலமைச்சரின் யோசனை ஏற்பதுதான் நல்லதென எண்ணியிருந்தேன். பூங்குழலை சந்தித்த பின் இடத்தை மாற்றிக்கொண்டேன். அப்படியா? பூங்குழலி அப்படி என்ன செய்தி கொண்டு வந்தான்? பூங்குழலி, நீ கண்டதையும் கேட்டதையும் கூறு. ஓடிய பூங்குழலி நான் சென்று அழைத்து வருகிறேன். சேனாதிபதி, நாங்கள் கூறலாம் அல்லவா? பூங்குழலி எதை கேட்டால், எதை கண்டால்? ஆற்றங்கரையில் இரண்டு மரக்கலங்கள் மறைவில் இருக்கிறதாம். தங்களை கைது செய்து வரும்படி சக்கரவர்த்தியில் கட்டளையிடலாம். சேனாதிபதி அவர்களே, தற்போது நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் மன்னரின் கட்டளை ஏற்று தாங்கள் உடனே தஞ்சைக்கு புறப்பட்டு செல்லுங்கள். நானும் தஞ்சை சென்று மன்னரை சந்தித்து உண்மை நிலவரம் வருகிறேன். ஆவணை செய்வோம். தாங்கள் காஞ்சிக்கு தான் வர வேண்டும். தாங்கள் தஞ்சைக்கு சென்றால் சிறிய பரிசை கொடுப்பார்கள் அந்த பொலிவர்கள். என்னை சிறைப்பிடிக்கும் வல்லமை எவனுக்கு இருக்கிறது தங்கி? சக்கரவர்த்தியே சூழ்நிலையாக உள்ளார். அவர் சந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார். மன்னர் சிசியர் ஆலோசனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அரசாங்க விஷயங்களில் தலையிடுகிறது என்பது அடியேன் கருத்து. ஆனாலும் இளவரசரின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்த உண்மை. அப்படி என்றால் நான் காஞ்சிக்கு அழைத்து செல்கிறேன். அது என்ன சத்தம்? பூங்குழலியை நான் பிடிக்க சென்ற போது செடிகள் அசையும் சப்தம் கேட்டது. மறந்திருந்தவன் மேல் பூங்குழலி இடுப்பு கத்தி எடுத்து எறிந்தேன். மறந்திருந்தவன் மேல் கத்தி பட்டதால் அலறி கொண்டு ஓடுகிறான். பார்த்து வேந்தரா, அவர்கள் முன்னடம் வந்தவர்கள் பாண்டிய நாட்டின் சரிகாரர்கள். அவர்களில் ஒருவன் தான் இப்படி தப்பி ஓடியவன். நான் வழியை சந்தித்தேன், இடையில் பிரிந்து விட்டேன். எனக்கு வேண்டும் தெரியாது. சேனாதிபதி அவர்களே, சக்கரவர்த்தியின் கட்டளையை நான் மீற முடியாது. தஞ்சை செல்வதென முடிவெடுத்து விட்டேன். பூங்குழலி, என்னோடு யானை சவாரி செய்ய உனக்கு சம்மதமா? ஐயோ, இளவரசர் யானை மதமிடித்து ஓடுகிறது. பயப்பட வேண்டாம் சேனாதிபதி. இளவரசர் யானைக்கு வேகமாக செல்லும்படி கட்டளை இட்டிருக்கிறார். அதனால் யானை வேகமாக ஓடுகிறது. பாருங்கள், நாமும் தொண்டைமான் ஆற்றங்கரைக்கே செல்வோம். பூங்குழலி, இது என்ன? ஒரு கப்பல் சேற்றில் புதைந்துள்ளது, மற்றொரு கப்பல் இங்கே. அரசே, நான் புறப்பட்டு வரும்போது 2 கப்பல்கள் இருந்தன. குதிரையின் குளம்படி ஓசை கேட்கிறது.
யார் வருவது? ஆ, என் அத்தை. என்ன? பொன்னி நதியில் என்னை காப்பாற்றிய தெய்வம் உன் அத்தையா? ஆம் இளவரசே, அவர் என் தந்தையின் உடன் பிறந்த சகோதரி. அவருக்கு காதும் கேட்காது, பேசவும் தெரியாது, செவிலிமை. சேனமில்லா அரபு குதிரை. உன் அத்தைக்கு குதிரையேற்றம் தெரியுமா? அரசே, அவருக்கு குதிரை ஏற்றம் மட்டுமல்ல, யானை ஏற்றமும் தெரியும். படகு வழிப்பது வல்லமை மிக்கவர். பெயர் மந்தாகினி தேவி. உன்னை போல் என்று சொல். அதோ அந்த மாதரசி என்னை அழைக்கிறார். அவர் காட்டும் சைகை எனக்கு புரியவில்லை. எனக்கு புரிகிறதா? அரசே, காட்டில் ஏதோ விவரம் நடந்துள்ளதாம். தங்களை அழைத்து செல்வதாக கூறுகிறார். வாங்க போகலாம். கணபதி அரசே, அது பாருங்கள், ஒருவர் மரத்தடியில் சாய்ந்து கிடக்கிறார், மற்றவர் இடல கிடக்கிறார்கள். இது சற்று நேரம் முன்புதான் நடந்திருக்கணும். இன்னும் ரத்தம் கூட உறையவில்லை. தளபதி, கண் விழித்துப் பார். நான் இளவரசர் அருள்மொழிவர்மர். இதை மன்னியுங்கள். தங்களை கைது செய்து அழைத்து போக வந்த எனக்கு ஆண்டவன் சரியான தண்டனை வழங்கிவிட்டார். இதோ தங்கள் தந்தை நாளை பெற்றுக்கொள்ளுங்கள். தளபதி, என்ன விபரீதம்? என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல். இளவரசே, அந்த முரட்டு அராபியர்கள் தங்கள் குதிரையை விட்டுவிட்டு நாடு திரும்பும் பொழுது வரும் கப்பல் உள்ளத்தில் சுற்றிலும் விழுந்து விட்டனர். அவர்கள் என்னையும் வீரர்களையும் அடித்து போட்டுவிட்டு ஒரு கப்பலை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். சேனாபதி, தங்களுடன் வந்த என் நண்பன் வந்தியத்தேவர் எங்கே? இந்த கப்பலில் தங்களை தேடி வந்தியத்தேவன் சென்று விட்டார். முரட்டு அராபியில் செல்லும் கப்பலாயிற்றே அது. வந்தியத்தேவரை உடனே காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் இளைய பிராட்டிக்கு என்ன பதில் கூறுவது? அது பாருங்கள், இன்னும் கப்பல். அது மரக்கலம் போலவா தெரிகிறது. ஆம், தமிழகத்திலிருந்து பார்த்திபேந்திர வந்த கப்பல் தமிழகத்திற்கே சென்று கொண்டிருக்கிறது. அப்படியானால் நான் படையில் சென்று பார்த்திபேந்திரன் கப்பலுக்கு செல்கிறேன். முரட்டு அரேபியர்களிலிருந்து வந்தியத்தேவனை காப்பாற்றியாக வேண்டும். ஐயோ, என் கைகளை நம் முரட்டு அராபியர் கட்டிவிட்டார்களே. ஒரே தாகமாக இருக்கிறது. எதிரே இளநீர் குலை, வெட்டும் பற்றியும் இருக்கிறது. என்ன செய்வது? என்ன வந்தியத்தேவரே, நலமா? மந்திரவாரி ரவிதாசனா? பாண்டி நாட்டு சதிகாரன். சதிகாரன் தான். உன்னை எப்போதே கொன்றிருப்போம். எங்கள் ராணியின் கட்டளை கைகளை கட்டி போட்டு விட்டது. யார் உங்கள் ராணி? பழுவூர் இளையராணி நந்தினி தேவியா? ரவிதாசா, உங்கள் ராணி யாரா இருந்தாலும் எனக்கு என்ன? முதலில் இந்த முரட்டு அராபியரிடமிருந்து தப்பிக்கும் வழியை மட்டும் யோசி. வந்தியத்தேவரே, தாங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டால் இந்த முரட்டு அராபியரிடமிருந்து தப்பித்து விடலாம். அது எப்படி முடியும்? அவர்களோ 10 பேர், உன் நண்பனை சேர்த்து நாம் இருப்பதோ 3 தான். அது சரி, உன் நண்பன் தேவராளன் எங்க? அவன் கப்பலின் மேல் தளத்தில் உள்ளான். அந்த அராபியர்கள் மதுமயக்கத்தில் உள்ளனர்.
நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டால் அவர்களை அந்த முரட்டு அராபியரை கொன்றுவிட்டு தப்பித்து விடலாம். தூங்குபவர்களை கொல்வது பாவம். அத்தகைய நீசத்தனமான செயலை செய்ய மாட்டேன். சரி, இந்த கைகை கட்டு முதல்ல அவுத்து விடு. அப்படியானால் நீ இங்கேயே கெட, நாங்கள் செல்கிறோம். சுழல் காற்று இடி. இடியும் மின்னலுமாய் இழைகிறது. கடல் பொங்கி எழுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கடலில் கப்பல் மூழ்கிவிடும் போல் தெரிகிறது. நாங்கள் கடலில் குளித்து தப்பிக்கப் போகிறோம். நீயும் எங்களுடன் குளித்து தப்பித்துக்கொள். எனக்கு நீந்த தெரியாது. அதோ என்ன செய்யுது? அதோ பல்லவன் பார்த்திபேந்திரன் கப்பல். இளவரசரும் படகோட்டியும் நூலேணியில் இறங்குகின்றனர். ஆம், படகு நம்ம நோக்கி தான் வருகிறது. எப்படியோ பிழைத்தோம். ஆழ்வார்க்கடியாரே, அங்கே பாரும், வந்தியத்தேவன் சென்ற கப்பல் இடி விழுந்து வாய்மரம் தீப்பற்றி எரிகிறது. வாய்மரம் கடலில் சாய்கிறது. வாய்மரக்கட்டை பிடித்தபடி வந்தியத்தேவன் மிதந்து கொண்டிருக்கிறான். ஆம் சேனாதிபதி அவர்களே, இளவரசர் சென்ற படகில் சென்றார். படகின் மீது வாய்மரம் மோதுகிறது. படகு சுக்குநூறாக உடைகிறது. வாய்மர கட்டை பிடித்துக் கொண்டு இளவரசர் மிதந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருவரும் எவ்வளவு நேரம் தான் நீந்திக் கொண்டிருப்பார்கள்? கடவுளே, யாராவது வந்து காப்பாற்றினால்தான் உண்டு. அங்கே பாரும், ஆர்ப்பரிக்கும் கடலை பிளந்து கொண்டு ஒரு படகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆம், பூங்குழலி தான் படகை வலித்துக் கொண்டு வருகிறாள். எப்படியும் வந்தியத்தேவனையும் இளவரசன் காப்பாற்றி விடுவான். பயம் வேண்டாம் ஆழ்வார்க்கடியாரே. பத்திரமாக நாம் கோரைக்கரை வந்தடைவிட்டோம். தளபதி, படகில் சென்று நம் இளவரசர் வந்தியத்தேவனும் பத்திரமாக திரும்பி பார்த்து வாருங்கள். வல்லவரே, நதிக்கரையோரம் ஆட்டு வனமாட்டம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதோ பாருங்கள், ஒரு சிறிய படகு நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதோ பனைமர சின்னம் பிடித்த கப்பல். வருவார்கள், பழுவேட்டரையர் இருப்பார்கள். சென்று அவர் அழைத்து வருங்கள். கப்பலில் வந்தவர்களை அவர்களை அழைத்து வரும்படி எங்கள் பெரிய பழுவேட்டரின் ஆணை. பழுவேட்டர் எங்கே சென்றாலும் பழுவூர் இளையராணி உடன் வருவார். அப்படித்தானே நம் இளவரசரை கொள்ளையடித்த அந்த மங்கையை நாம் பார்க்க வேண்டும். சரி, வாருங்கள் போகலாம். அதிகாரிகளுக்கு என பணிவான வணக்கங்கள். தேவரே, யார் இந்த வீர புருஷன்? என் பெயர் பார்த்திபேந்திர பல்லவன். பார்த்திபேந்திரன் அல்ல, வேங்கியின் கலிங்கமும் என்று வீரபாண்டியன் தலை கொய்த பார்த்திபேந்திரன் பல்லவ இளவரசன், கரிகாலனை உற்ற நண்பன், தற்போது நாடில்லா ராஜா. வீரபாண்டியரின் தலை கொண்ட பெருமையை எத்தனை பேர் தான் சூடு கொள்ளப் போகிறார்கள்? இதற்கு கணக்கேதும் இருக்கிறதா? அந்த பெருமை எங்கள் இளவரசரையே சாரும். செத்த பாம்பை அடிப்பதில் உனக்கு பங்கு இல்லையா பார்த்திபேந்திரா? அவர் செத்த பாம்பை அடிக்கவில்லை. உயிரோடு இருக்கும் போதுதான்
வாளை ஓங்கினார். அப்போது ஒரு மங்கை குறுக்கிட்டு கெஞ்சி கதறினாள். அதனையே பொருட்படுத்தாமல் வீரபாண்டியன் தலையை வெட்டி வீசினார். தேவி, இது தங்களுக்கு புரியும் அல்லவா? போதும், பழைய கதை எதற்காக? அவர் வந்த விவரம் பற்றி தாங்கள் விசாரிக்கலாமே. ஆமா பாத்திமேந்திரா, காஞ்சியிலிருந்து எப்போது வந்தாய்? இங்கு வந்து நிற்கிறாய். இடையில் நடந்தது என்ன? ஐயா, நான் மன்னிக்க வேண்டியவில்லை. நான் மிக முக்கிய செய்தியை வந்துள்ளேன். என்ன முக்கிய செய்தி என்றால்? ஈழத்திலிருந்து ஈழம் புறப்பட்ட இளவரசர் சிவகாட்டில் சிக்கி வந்தியனை காப்பாற்ற கடலை குதித்து விட்டார். அவர் என்ன தெரியவில்லை. அதுதான் கரையோர ஒதுங்கினார் என்றுதான் பார்க்க வந்தேன். ஐயோ, இளவரசர் கடலில் குளித்து விட்டாரா? ஐயோ, யாருங்க? தண்ணீர் கொண்டு வாருங்கள். என்னவரே, கண் திறவுங்கள். அருள்மொழியை கடல் கொண்டு விட்டதா? இந்த கைகளால் தானே தூக்கி வளர்த்தேன். இந்த கைகளால் தானே சிறைப்பிடித்து வரும்படி கரையும் வைத்தேன். ஐயோ, சோழ குலத்திற்கே பெரும் தீங்கு செய்து விட்டேன். சக்கரவர்த்தியார் முகத்தில் நான் எப்படி இளவரசே, பதற்றம் வேண்டாம். அவருக்கு எதுவும் நேர்ந்திருக்காது. முதலில் அவர் கூற வந்ததை முழுமையாக கூறிவிடுங்கள். ஐயா, இளவரசர் கடல் குத்தர் என்று சொன்னேன். அவர் இறந்துவிட்டான் சொல்லவில்லையே. நான் பல்லவரே, தாங்கள் எதற்காக இலங்கைக்கு சென்றீர்கள்? கடம்பூர் மாளிகை நடந்த சதியை அறிந்து ஆதித கரிகாலும் மலையமானும் இலங்கைக்கு சென்று இளவரசர் அழைத்து வரும்படி உத்தரவிட்டார்கள். நாதா, இவரை தஞ்சைக்கு அழைத்து சென்று மன்னரிடம் செய்தியை கூறினால் தங்கள் மீதல்லவா களங்கம் ஏற்படும். ஆமா, இளவரசர் எதற்காக கடலில் குதித்தார்? தாங்கள் அனுப்பிய கப்பலை ஒன்று சிவகாட்டில் சிக்கி பிரிந்து விட்டது. மற்றொரு கப்பலை முரட்டு அரேபியர்கள் கடத்தி கொண்டு விட்டனர். அந்த கப்பலை வந்தியத்தேவனை காப்பாற்றத்தான் இளவரசர் கடலில் குதித்தார். என் உயிரே, இவர் கூறியது உண்மை என்று அறிய இவர் வந்த கப்பலுக்கு சென்று நீங்கள் விசாரித்து வாருங்கள். உடனே செல்லுங்கள். நீங்கள் தப்பிக்க நேர்ந்தால் இந்த வாள் உங்கள் உடலில் பாயும். வலைப்பட்ட மீன் தப்புமா? நான் என்ன வலை வீசும் வலைக்குல பெண்ணா? தங்களின் வேலிவிரிகள் அப்படித்தானே கூறுகிறது. நான் என்ன ஆடவருக்கு மோக வலை விரிக்கும் வனிதையா? நான் அப்படி கூறவில்லையே. அப்படி இல்லை என்றால் வேறு எப்படி? சிலந்தி தனக்காக வலையை பின்னுகிறது. அதில் சில ஈக்களும் பூச்சிகளும் மாட்டிக்கொள்கிறது. அதில் சிலந்தியின் தவறை இருக்க முடியும். அப்படி என்றால் நான் சிலந்தி பூச்சியா? நான் அப்படி சொல்லவில்லை. தாங்கள் ஒளி வீசும் தீபம். காற்று பட்டால் தீபம் அணைந்து விடுமே. நான் சொன்ன தீபம் அந்த பொருள சந்திரன். பல்லவருக்கு கவித்திறன் அதிகமோ? கவியும் இல்லை, கற்பனையும் இல்லை. பெண்மையின் தன்மை எப்படி ஆண்மையை அடிமையாக்கும். மேலையால் விசுவாமித்திரன் தவம் இருந்தான். மாதவியால் கோவன் அழிந்து விட்டான். எகிப்து சாம்ராஜ்யமே, எகிப்து ராணியால் ரோம் சாம்ராஜ்யமே அழிந்துவிட்டது. ஆமா, இந்த உதாரணமெல்லாம் எதற்காக? தங்களின் வலிமை அவர்களை காட்டிலும் அதிகம். நன்றி. அப்படியே இருக்கட்டும். தாங்கள் என்னிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும். என்ன உண்மை? அன்று வீரபாண்டியரை ஒரு பெண் காப்பாற்றினார்
போயினாள் என்று சொன்னீர்களே, அந்த பெண் யார் தெரியுமா? தெரியும், பழுவூர் இளையராணி, என் இதயம் கவர்ந்த நந்தினி தேவிதான். சற்று முன் கூறினீர்களே என் சக்தியை பற்றி. விரும்பிய ஒரு மனிதரை அந்த ஆதித்த கரிகாலனிடமிருந்து காப்பாற்ற முடியாமல் போயிற்றே. உண்மைதான். 3 ஆண்டுகளாக அவர் வருந்தி கொண்டே உள்ளார். நான் ஈழம் செல்லும் முன் அவர் உள்ளத்தில் உள்ளதை கேட்டறிந்தேன். அது முதல் என்னவாயிற்று? தங்களை காண வேண்டும் என்ற ஆவல். இது உண்மைதானா? எனக்கும் தங்களை பார்த்தவுடன் நானும் மயங்கிவிட்டேன். நான் நேற்று வரை அப்படித்தான் இருந்தேன். இன்று என்னவாயிற்று? தங்களை காண்றதும் என்னையே மறந்துவிட்டேன். அதுவும் தங்களோடு சேர்ந்து வர ஆசைப்படுகிறேன். ஆணையர்கள் தேவி, என் நண்பனின் தலை வேண்டுமா? கொண்டு வந்து தன் காலடிக்கு சமர்ப்பிக்கிறேன். தலை வேண்டாம், ஆதித்தர் வேண்டும். உங்கள் நண்பரை கடம்பூர் அரண்மனைக்கு வர வேண்டும். ஆதித்த கரிகாலன் சம்புவரையர் மகள் மணிமேகலை மணந்து கொள்ளு. சோழ சாம்ராஜ்யத்தின் வடபகுதியை ஆளட்டும். தென்பகுதியை மதுராந்தகன் ஆளட்டும். அந்த குந்தவையின் எண்ணம் கடலோடு கரைந்து போகட்டும். பாவம், அவளின் காதலன் கடலோடு போய்விட்டான். இப்படிக்கு எனக்கு என்ன பரிசு கிடைக்கும்? நான் தான் பரிசு. வண்ணப்பூச்சூடவா வெண்ணிலா, 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 வண்ணப்பூச்சூடவா வெண்ணிலா, வெண்ணிலா. நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நனவாக நீங்கு வந்த. ஆனிலை பனி போல நான் வாழ்ந்த வேளை, ஆனிலை பனி போல நான் வாழ்ந்த வேளை, அள்ளிய கைகள் உங்கள் கையல்லவா, அள்ளிய கைகள் உங்கள் கையல்லவா. வெண்ணிலா, வெண்ணிலா, வண்ணப்பூச்சூடவா வெண்ணிலா, வெண்ணிலா. பஞ்சு மலர்மேனி பழகாத பெண்மை, பாட்டு கதை பேசும் பழம் போன்ற மென்மை. பஞ்சு மலர்மேனி பழகாத பெண்மை, பாட்டு கதை பேசும் பழம் போன்ற மென்மை. மன்னவர் திருமார்பில் கண் மூட வேண்டும், மன்னவர் திருமார்பில் கண் மூட வேண்டும். வாழ்வினில் வெற்றி கண்ட நாளல்லவா, வாழ்வினில் வெற்றி கண்ட நாளல்லவா. ஓ மன்னவா, மன்னவா, மன்னப்பூச்சூடவா மன்னவா.
வெண்ணிலா அரசே, சுழிக்காற்று அடங்கி கடலும் அமைதி அடைந்ததால் எந்த ஆபத்தும் இன்றி கோடைக்கரை அடைந்து விட்டோம். இளவரசே, நாங்கள் பழையாறைக்குத்தான் வர வேண்டும், தஞ்சை செல்ல வேண்டாம். பழையாறைக்கு எப்படி செல்வது? அங்குதான் பழுவேட்டையர்கள் படையுடன் தங்கியிருப்பார்களே. நமக்கு உதவத்தான் பூங்குழலி இருக்கிறாரே. அரசே, கோடைக்கரை ஓரமாக ஒரு கால்வாய் நாகப்பட்டினம் செல்கிறது. அதில் சென்றால் பழமைகளை அடைந்து விடலாம். அரசே, தங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் உடம்பு சரியில்லையா? பூங்குழலி, உடல் குளிர்கிறது, உடல் மணலாய் காய்கிறது, விஷச்சுரம் போல் தெரிகிறது. இந்த சுரம் வந்தால் பிழைப்பது அரிது. என்னை என் தமைக்கிடம் அழைத்துச் செல்லுங்கள். பூங்குழலி, இளவரசர் மயங்கி விட்டார். நாகப்பட்டினத்தில் உள்ள புத்த பூச்சிகளால் மட்டுமே இந்த விஷச்சூரத்தை குணப்படுத்த முடியும். இப்பொழுது வேண்டாம், சூரியன் மறையட்டும், பின்பு புறப்படலாம். தற்போது இவரை பார்த்துக்கொள். நான் ஊருக்குள் சென்று தங்கள் இருவருக்கும் உணவு எடுத்து வருகிறேன். அதுவும் சரிதான். நாங்கள் அந்த மண்டபத்தில் ஓய்வு எடுக்கிறோம், நீ போய் வா. என்ன அத்தான் குரல் போலவா தெரிகிறது? அத்தான், எங்க இருக்கிறீர்கள்? உன்னை வீட்டில் காணவில்லை, உன்னை தேடித்தான் வந்தேன். உணவை இளவரசருக்கும் வந்தியத்தேவருக்கும் கொடுத்துவிட்டுத்தான் வருகிறேன். ஆமாம், நீ ஏன் கோடியக்கரை வந்தாய்? தஞ்சையில் இருக்க பிடிக்கவில்லை, உன்னை பார்க்க வேண்டும், உன்னை குளிர கேட்க வேண்டும் என்ற ஆசையில் வந்தேன். அத்தான், இளவரசருக்கு விஷ காய்ச்சல். அதற்கு நாகப்பட்டினம் சூடாமணி விவகாரத்தில் செல்வதுதான் நன்று. இளவரசரை அங்கு அழைத்து செல்ல வேண்டும். இன்று இரவே புறப்படலாம். ஆனால் அம்மா, நாகப்பட்டினம் விரைவாக போக வேண்டுமே. ஆமாம், ஆனால் இன்று இரவே புறப்பட வேண்டும். சரி, இன்று இரவே புறப்படுவோம். வந்தியத்தேவரே, மயக்கம் தங்களுக்கு தெளிந்து விட்டதா? தேவி, பழையாறை சென்று கொண்டிருந்த என்னை பலவந்தமாக தூக்கி சொன்னதன் காரணம் என்ன? என் முத்திரை மோதிரத்தை தங்களிடம் இருந்து திரும்ப கேட்க தங்களை அழைத்து வர சொன்னேன். இல்லை இல்லை, இழுத்து வர செய்தேன். ஆமா, தாங்கள் தப்பிக்க நினைத்திருந்தால் தப்பித்திருக்கலாம். ஆனால் இஷ்டப்பட்டு வந்தது போலவா இருக்கிறது? அப்படியும் இருக்கலாம், அது என் விருப்பம். தாங்கள் சொன்ன முத்திரை மோதிரம் இதை இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாம் வேண்டாம், அது தங்களிடமே இருக்கட்டும். தேவைப்படும் போது நான் உங்களிடம் பெற்றுக் கொள்கிறேன். பிறகு தங்களிடம் ஒரு விவரம் தெரிய வேண்டுமே. ஆமா, தங்களுடன் புறப்பட்ட இளவரசருக்கு என்ன ஆயிற்று? தேவி, அதை பற்றி மட்டும் கேட்காதீர்கள். கேட்கக்கூடாதுதான், மறுமொழி வராது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அது இருக்கட்டும், உங்கள் காதலி எப்படி இருக்கிறாள்? ஜாக்கிரதை. நான் எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறேன். நான் கூறியது பழையாறை இளவரசி அல்ல, ஓடக்காரி பூங்குழலி. நான் இல்லை, அவளின் காதலர் நான் இல்லை. அவளின் காதலர்கள் கொல்லிவாய் பிசாசுகள். அவள் கொடுத்து வைத்தவள். அவளின் காதலர்கள் ஒளியொடிவானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என் காதலர்கள் தேவி, அமைதி அடையுங்கள். தாங்கள் இலங்கை வந்திருந்தீர்களா? இலங்கைக்கா? இல்லையே, அரண்மனை தாண்டி நான் எங்கும் வரவில்லையே. சில நாட்களுக்கு முன் இலங்கையில் தங்களை பார்த்தேன். இல்லை இல்லை, தங்களை போன்ற தோற்றமுடைய ஒரு பெண்ணை பார்த்தேன். ஆடை ஆபரணங்கள் இன்றி தங்களை போலவே இருந்தார். ஆமாம், அந்த பெண் தங்களிடம் ஏதாவது பேசினாளா? அவர் செவிட்டுமை, ஆனால் தங்களை போலவே இருந்தார்.
வந்தியத்தேவரே, தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். முடியும் என்றால் அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்க நேர்ந்தால் என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்படியே செய்கிறேன். என் முகத்தை எதற்காக இப்படி உற்று பார்க்கிறீர்கள்? எங்களையோ பார்க்க முகமாக தோன்றுவதால். மருதிக்காரரே, ஞாபகம் இல்லையா? அங்கு குழந்தை ஜோதிடர் வீட்டில், அப்பொழுது அரசன் ஆற்றங்கரை 40 நாட்கள் முன்பு நாம் இருவரும் சந்தித்துக் கொண்டோமே, மறந்து விட்டீர்களா? தாங்கள் கூறுவதை நம்ப மாட்டேன். 100 ஜென்மங்கள் 100,000 முறை பார்த்த முகமாக தோன்றுவதால். நல்ல கற்பனை. தங்களை விரட்டிய புலியை கொன்றேன். வண்ண மீன்களை பிடித்து வந்து காணிக்கையாக்கினேன். பஞ்சவர்ண கிளிகளை பரிசளித்தேன். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்து வந்து கொடுத்தேன். நினைவில் இல்லையா? ஆமாம், ஏதோ கனவில் இருக்கிறீர்கள் போல் இருக்கிறது. கனவல்ல, நிஜம். தேவலோகத்து பாரிஜாத மலர்களையும் வைர வைடூரியங்களையும் தங்கள் பாதங்களில் காணிக்கையாக்கினேன். ஐயா, என்னால் முடியவில்லை. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இளவரசி, தங்களை பார்க்கும் வரை நன்றாகத்தான் இருந்தேன். தங்கள் மதிமுகத்தை கண்டதும் ஏனும் வந்தானே, மதிமயக்கம் அவ்வளவுதான். ஆமாம் ஆமாம், அம்மயக்கத்தில் தான் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், நான் உங்களிடம் கொடுத்த வேலை என்னவாயிற்று? வெற்றிகரமாக முடிந்தது. இளவரசர் அருள்மொழிவர்மரை சேர்ந்த நமதனிடமும் பூங்குழலியிடமும் பத்திரமாக ஒப்படைத்து விட்டேன். அவர்கள் நேரம் நாகப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரத்திற்கு சென்றிருப்பார்கள். சூடாமணி விகாரத்துக்கா? ஏன்? இளவரசருக்கு விஷச்சூரம். கவலை வேண்டாம், புத்த பிச்சுக்கள் தக்க வைத்தியம் கொடுத்து அருள்மொழியை காப்பாற்றி விடுவார்கள். ஆனால் அந்த பேதை பெண் வானதிதான். அவர் அருள்மொழிவர்மன் கடலில் மூழ்கிவிட்டார் என்று எண்ணி மிகவும் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார். முதலில் இத்தகவலை அவளிடம் கூற வேண்டும். வாருங்கள். இளவரசரை மணப்போம், அயல்வோடு வாழ்வோம், வீர மகனை பெறுவோம். அவன் கடல் தாண்டி போய் வெற்றி கொடியை நாட்டுவான் என்று எண்ணினேனே, எல்லாம் வெறும் கனவாய் போய்விட்டதே. என் மனம் கவர்ந்த இளவரசர் கடலில் மூழ்கி விட்டாரா? இது என்ன சோதனை?
நேரத்தில் காப்பாற்றியதால் உயிருக்கு அபாயம் இல்லை. வீரரே, நல்ல வேளை, உயிரை காப்பாற்றியாயிற்று. அருள்மொழி மீது வைத்த காதலால் அவள் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டாள் அவசரப்பட்டு. இளவரசர் பூங்குழலி அல்லவா விரும்புகிறார். பாவமானது. பாவம் பூங்குழலி, கொடுத்து வைத்தவள் வானதி. உளவாழும் இளவரசரை படகோட்டி திருமணம் செய்து கொள்ள முடியுமா? ஏன் முடியாது? ஓடக்காரி என்றாலும் அவளும் பெண்தானே. அவளுள்ளும் அன்பு, ஆசை, காதல் இருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். ஆனால் அரசாலும் ஒருவர் அரச குலத்தை சேர்ந்த பெண்ணை மட்டுமே மணக்க வேண்டும். அதுவே அரச நியதி. அப்படி இருக்கும் பொழுது நான் வானதி தான் இளவரசி. அவரை மணப்பதுதான் சரி. என் தம்பி நான் யார் கழுத்தில் மாலையிட சொல்கிறேனோ அவர் கழுத்தில் தான் அவன் மாலையிடுவான். அது இருக்கட்டும், அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக் கொள்ளட்டும். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஈழத்தில் எங்களை காப்பாற்றியதும் ஒரு பெண் தான், அரச குலத்தவள் அல்ல. கடலில் என்னையும் இளவரசியையும் காப்பாற்றிய ஓடக்காரியும் ஒரு பெண் தான், அவள் இளவரசி அல்ல. இங்கும் பெண் அங்கும் பெண், உங்களை சுற்றி எல்லாமே பெண்கள் தான். அதட்டும் வேண்டாம் இளவரசி. அவர் வயது முதிர்ந்த மூதாட்டி, செவிட்டூமை, தோட்டத்தில் பழுவூர் இளையராணி நந்தினி தேவி போலவே இருப்பார். கடவுளே, நான் நினைத்தது சரியாக போய்விட்டது. நந்தினி அவள் என் சகோதரி. பேச முடியாது. பூமி எனது பெரிய அன்னை. பிறகு மற்றதை பற்றி கூறு. அந்த மூதாட்டி தன் கதையை ஒரு சித்திரமாக தீட்டியுள்ளார். அதை இளவரசரை அழைத்து சென்று காட்டினார். அதில் ஒரு இளவரசன் கடலில் நீந்தி வருகிறான். அவனை ஒரு கரடி தாக்க வருகிறது. கரடியின் தாக்குதலிருந்து அவன் காப்பாற்றி விடுகிறான். இளவரசன் நன்றி உணர்ச்சியோடு பார்க்கிறான். அவன் காதல் உணர்வோடு பார்க்கிறான். இருவரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அப்புறம் அப்பெண் கடலில் விழுந்து இறந்து விடுகிறாள். அப்படித்தானே அந்த சித்திரம் கூறுகிறது? இல்லை இல்லை, ஒரு படகோட்டி காப்பாற்றி விடுகிறான். மீண்டும் வேறு ஒரு இளவரசன் வருகிறான். அவனோடும் அவள் சந்தோஷமாக வாழ்கிறான். அவனும் சென்று விடுகிறான். 1 மாத கர்ப்பிணியான அவளுக்கு இரட்டை குழந்தை பிறக்கிறது. ஒரு ஆண் குழந்தையை ஒரு அரசமாதி எடுத்து சென்று விடுகிறான். பெண் குழந்தையை அங்கேயே விட்டு விட்டு சென்று விடுகிறான். அப்படி என்றால் பெண் குழந்தை நந்தினி, ஆண் குழந்தை யார்? அந்த ஆண் குழந்தையை எடுத்து சென்ற அரசன் யாராக இருக்க முடியும்? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இளவரசி தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும். இளவரசர் கடலில் மூழ்கியது பற்றி மக்கள் ஆத்திரமாக இருக்கிறார்கள். பழுவேட்டையர் மீது கோபம் கொண்டு மாளிகை சுற்றி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். ஒரே கலவரமாக இருக்கிறது. பாதுகாப்பாக இருங்கள். தங்களை எச்சரிக்கத்தான் இங்கு வந்தேன். அப்பா, நீயும் இங்குதான் இருக்கிறாயா? நீயும் எச்சரிக்கையாகவே இரு. நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? ஏன்? ஏனா உன்னை பழுவேற்றையரின் ஒற்றன் என்கிறான். இளவரசரை கடலில் தள்ளி கொன்றவே நீதான் என்கிறான். யார் அவன்? வைத்தியர் மகன் பினாகாபாணிதான். அவனை கொல்லாமல் விட மாட்டேன். அப்பனே, வழியே சென்று வம்பில் மாட்டிக்கொள்ளாதே. அப்புறம் சிறைதான், களி உருண்டைதான். தாயே, நான் வருகிறேன் தாயே.
தாயே, என்னை அழைத்தீர்களாமே, காரணம்? மதுராந்தகா, அங்கே என் மருமகளும் பேர குழந்தைகளும் நலமாக இருக்கின்றார்களா? மன்னர் எப்படி இருக்கிறார்? மனவேதனையுடன் இருக்கிறார். உடல் நலிவுற்று வருகிறது. அடுத்த ஒரு பொருளை அபகரிக்க நினைப்பவர்கள் மனவேதனை கொள்வது இயல்புதானே. மன்னர் குற்றம் செய்தாரா? அப்படி என்ன குற்றம் செய்தார்? நான் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டிய அரியணையில் அவர். இது குற்றம் அல்லவா? மதுராந்தகா, பால் போன்ற உன் மனம் மாறியது எப்படி? இது யார் செய்த துர்போதனை? தங்கள் குற்றச்சாட்டு தவறானது. இல்லை, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள். நான் பெண்ணல்ல, பிறர் சொல்வதை கேட்பதற்கு. மதுராந்தகா, இங்கே இப்பொழுது யாரை நீ குறிப்பிட்டு கூறுகின்றாய்? தாயே, உங்களைத்தான். இந்த சோழ சிம்மாசனம் எனக்குரியது. என்னை தேடியாக்கி பிறன் அழைக்க செய்த இந்த ருத்ராட்ச மாலை வேண்டாம். சோழ சிம்மாசனம் தான் வேண்டும். மதுராந்தகா, மக்கள் உன் மீது கொண்டிருந்த அன்பு மாறிவிட்டது. அவர்கள் உன்னை வெறுக்கிறார்களே. எதனால்? நீ அந்த சின்ன பழு வேட்டையரின் மகளை மணந்ததால். யார்? தங்களை காண முதல் மந்திரி காத்திருக்கிறார். சரி, வர சொல்லுங்கள். மதுராந்தகா, நீ உள்ளே சென்று ஓய்வெடுத்துக்கொள். வருகை நோக்கம் ஆம், இடிமேல் இடியாக செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அமைச்சரே, அருண்மொழியை கடல் கொண்ட விஷயம் நிச்சயம்தானா? நிச்சயம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அது போன்ற செய்தி பரவி இருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். ஐயோ, அந்த செய்தி உண்மை என்றால் இனி சோழ நாட்டின் கதி என்ன? இனி நடக்க போகும் விபரீதங்கள் தான் எத்தனை எத்தனை. பழுவேற்றையர்களின் அரண்மனை மக்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. எந்நேரமும் என்ன நிகழுமோ என்ற அச்சம். மேலும் மதுராந்தகன் மீதும் மக்கள் வெறுப்பை காட்டுகிறார்கள். ஆமா அமைச்சரே, மதுராந்தகன் கூட மனம் மாறிவிட்டான். அவன் மன்னனாக ஆசைப்படுகின்றான். தாயே, இவையெல்லாம் சில காலமாக நானும் அறிவேன். அவன் மனதை மாற்ற வேண்டும் அமைச்சரே. தேவையில்லை. மதுராந்தகனுக்கு முடிசூட்டி விட்டு சக்கரவர்த்தி அரியணையிலிருந்து விலகி ஓய்வு கொள்ள விரும்புகிறார். இதை தங்களின் சம்மதம் பெறவே மன்னரின் சார்பாக நான் வந்தேன். அமைச்சரே, சக்கரவர்த்தி அவர்கள் விரும்பலாம். ஆனால் இதற்கு நான் உடன்பட மாட்டேன். காரணம், சோழ சிம்மாசன உரிமை என்ற உண்மை நம் இருவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆகவே என் கணவரின் விருப்பத்திற்கு மாறாக நான் எதுவும் செய்ய முடியாது. அம்மணி, அனைத்தும் நான் அறிந்ததே. சோழ நாட்டை அழிவிலிருந்து காக்க வேண்டும். அழிவா? அப்படி என்ன பேராபத்து வந்துவிட்டது? இளவரசரை கடல் கொண்டு விட்ட செய்தியால் மக்கள் எழுச்சி. பூதி விக்ரமகேசரியின் படையெடுப்பு, ஆதித்த கரிகாலனின் சீற்றம், பழுவேட்டர்களின் அதிகார செருக்கு, இதனால் ஏற்படும் தாயாதி சண்டை, அழிவு சோழ நாட்டுக்கு. சிந்தியுங்கள், நாடு காக்க நல்ல முடிவெடுங்கள். ஐயா, இந்த அவலை நான் என்னால் என்ன செய்ய முடியும்? மதுராந்தகா, ஏன் இந்த பழப்பம்? சரி, உண்மையா? தாயே, தங்கள் திருக்குறளுக்கு ஆறுதல் கூறுங்கள். மக்கள் ஆரவாரம் அதிகமாக இருக்கிறது. மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். நாளை நான் இளைய பிராட்டியை சந்தித்து நாட்டின் நிலை பற்றி பேசப் போகின்றேன். வருகின்றேன். சோழ நாட்டின் முதல் மந்திரிக்கு இந்த குந்தவையின் வணக்கம். வீரமும் குடைமும் நிறைந்த கணவரை
பெற்று நீடு வாழ்க. தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை. தம்பியோ அவனுக்கு என்னவாயிற்று என்று இந்த நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு வாழ்த்து தேவைதானா? ஏதோ இந்த கிழவனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். ஆனால் இளவரசியின் முகத்தில் வாட்டத்தின் அறிகுறி ஏதுமில்லையே. வீரர் குலத்தில் பிறந்துவிட்டு அழுது கொண்டிருந்தால் நன்றாக இருக்குமா? என்னை போன்ற வீரமற்றவர்களுக்கு தாங்கள் தானே ஆறுதல் கூற வேண்டும். தலை போகும் நிலை வந்தாலும் நிலை குலையாமல் இருப்பவராயிற்று நீங்கள். உண்மை என்றாலும் என்னையே கலங்க விடுகிறீர்கள். ஆடல் பாடல் என்றிருக்க வேண்டிய தாங்கள் ராஜாங்க விஷயங்களில் தலையிட்டதால் ஏற்பட்ட விபரீதத்தை பார்த்தீர்களா? ஐயா, இது என்ன என் மீது பழி? அருள்மொழி இன்னும் சிறிது காலம் இலங்கையிலே இருக்கட்டும் என்று சேனாதிபதியிடம் கூறிவிட்டு வந்தேன். ஆனால் நீயோ புறப்பட்டு வரும்படி ஓலை அனுப்பினாய். நான் ஓலை அனுப்பியது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அனுப்பிய ஒற்றன் என் வீரர்களால் கைது செய்யப்பட்டான். உன் செயலால் அருள்மொழியின் உயிருக்கே ஆபத்து வந்து விட்டதல்லவா? ஒப்புக்கொள்கிறேன், தவறை ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? பழுவேட்டையர் அருள் கப்பலில் வீரர்களை அனுப்பி அருள்மொழியை சிறைப்பிடித்து வர சொல்லு தாங்கள் அறியாததா? உண்மைதான். அந்த கப்பல் சிதைக்கப்பட்டது, வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். உன்னுடைய ஓலை கண்டுதான் இளவரசர் இங்கு வந்தார் என்று சொன்னால் மறுக்க முடியுமா? நான் மறுக்கவில்லை. எனது தவறை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் என்ன செய்வது? நீங்கள் எனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும். அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். நிறைவேற்றி தருவது என் கடமை. கேளுங்கள் தாயே. செம்மியம்மா தேவியின் மாளிகையின் முன்பு இருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். அதில் இருவரை சிறைப்பிடித்து விட்டார்கள். ஒருவரை நீங்கள் விடுவிக்க வேண்டும். உன் அன்பிற்குரியவர் யாரோ? வானர்குல வீரர், என் தம்பியின் ஆதித்த கரிகாலன் நம்பிக்கையுரிய நண்பன். தாயே, நன்கு யோசிக்க வேண்டும். எதற்காக யோசிக்க வேண்டும்? அவ்வொற்றன் மீது கடுமையான குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. என்ன குற்றம்? இளவரசரை கடலில் தள்ளி மூழ்கடித்ததாக. குற்றம் சாட்டியது யார்? உன் தமையன் ஆதித்த கரிகாலனின் நண்பன் பல்லவன் பார்த்திவேந்திரன். இதை பழுவேட்டரையர்களும் நம்புகிறார்கள். சரி, நான் அனுப்பிய அந்த ஒற்றன் அப்படி ஒரு கொலை செய்திருப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒருவேளை அவன் தங்களையும் தங்கள் தம்பியையும் ஏமாற்றியிருக்கலாம் அல்லவா? இல்லை, ஒருபோதும் அப்படி எங்களை ஏமாற்றி இருக்க மாட்டார். சரி, அவன் ஒற்றன் இல்லை என்றால் அவனிடம் பழுவூர் முத்திரை மோதிரம் எப்படி வந்தது? அந்த நயவஞ்சகி நந்தினி கொடுத்திருப்பாள். உண்மை அறிந்திருப்பது மகிழ்ச்சி. ஒருவேளை அவன் பழுவூர் ராணியின் ஒற்றனாக கூட இருக்கலாம் அல்லவா? அது எப்படி இருக்க முடியும்? சொல்கிறேன். அந்த முத்திரை மோதிரத்தை காட்டித்தான் தஞ்சை கோட்டைக்குள் வந்தான். பழுவூர் அரண்மனையில் நந்தினியை சந்தித்தான். அவனை பாதாள நிலவரையில் ஒழித்து வைத்து தப்பிக்க செய்திருக்கிறாள் அவள். இலங்கையிலிருந்து திரும்பிய பின்னும் பழுவூர் ராணியை பல்லவராயன் கோட்டையில் சந்தித்திருக்கிறான் அவன். ஐயோ, போதும் போதும். இன்றும் சற்று நேரம் உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருந்தால் என்னையே நான் சந்தேகப்படும்படி ஆகிவிடும். என்னமா செய்வது? காலம் அப்படி இருக்கிறது. சோழர் குலத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்க நந்தினி விரதம் பூண்டு விட்டாள். பாண்டிய நாட்டு
மனைவியே அவள்தான். கந்தமாறன் மூலம் ஓலை கொடுத்து ஆதித்த கரிகாலனை கடம்பூருக்கு அழைத்திருக்கிறாள். இதெல்லாம் தங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு 2000 கண்கள், 4000 செவிகள். சோழ நாட்டை இரண்டாக பிரித்து ஆதித்த கரிகாலனுக்கும் மதுராந்தகனுக்கும் கொடுக்க போகிறாளாம். நாட்டை பிரிக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். இப்பொழுது நான் என்ன செய்வது? ஒற்றன் வந்தியத்தேவனை காஞ்சிக்கு அனுப்பு. ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வரக்கூடாது என்று ஓலை எழுதி கொடுத்து அனுப்பு. மீறி வந்தால் வந்தியத்தேவனை நிழல் போல அவனை பின்தொடர்ந்து காவல் புரியும்படி சொல். எக்காரணம் கொண்டும் ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வரக்கூடாது, நந்தினியை சந்திக்க கூடாது. எச்சரிக்கையாக இருங்கள். தாங்கள் சொல்படியே பாதாள சிறையில் இருக்கும் வன்னியத்தேவரிடம் இதை பற்றி கூறி அவரை இதற்கு ஆயத்தமாக்குகிறேன். என் சிஷ்யன் திருமலையை துணைக்கு அனுப்புகிறேன். இளவரசி குந்தவி தேவியாரே, வருக வருக. தாங்கள் சிறைக்கு வர காரணம்? பினாகாபாணி அவனை கொல்ல எத்தனித்தேன். அவன் என்னை ஒற்றன் என்றான். அது உண்மைதானே? எது உண்மை? நீங்கள் பழுவூர் ராணியின் ஒற்றன் என்பது. நான் எதை சொன்னாலும் நம்ப போவதில்லை. முதலில் இந்த சிறையிலிருந்து என்னை விடுதலை செய்யுங்கள். நீர் இந்த சிறையிலிருந்து வேண்டுமானால் தப்பிக்கலாம், ஆனால் மற்றொரு சிறையிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. பழுவேட்டூரில் சிறையா? இல்லை, என் இதயம் என்னும் சிறையிலிருந்து. இளவரசி, இளவரசி, தாங்களோ 3 உலகாலும் சக்கரவர்த்தியின் திருமகள். நானோ நாடில்லாத அனாதை. அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள். இது பூங்குழலிக்கும் பொருந்தும் தானே? உலகால பிறந்தவன் என் தம்பி. இளவரசர் அமைதியை விரும்புகிறார், ஆலை திருப்பணி செய்ய அல்லவா விரும்புகிறார். அவர்கள் பாடு என்னவோ. என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? என் பாக்கியம். வீரரே, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். அத்தனையிடங்கள் இளவரசி, நிறைவேற்றுகிறேன். நான் உங்கள் ஆதித்ய கரிகாலனுக்கு நான் ஒரு ஓலை கொடுக்கிறேன். அவ்வோலையை அவரிடம் கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். ஆதித்தர் ஒரு முடிவெடுத்து விட்டால் அவர் வந்து சந்திக்க கூடாது என்று நீங்கள் நிழல் போல் அவர் கூட இருந்து நீங்கள் சொல்ல வேண்டும். ஆதித்தர் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை தடுக்க யாராலும் இயலாது. அப்படி முடியாது என்றால் நந்தினி தான் அவரது சகோதரி என்பதை நீங்கள் கூற வேண்டும். அதை அவர் நம்ப வேண்டுமே. நம்பும்படி நீங்கள் கூற வேண்டும். முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். வெற்றி தோல்விக்கு நான் பொறுப்பல்ல. இது கங்க மன்னன் பிரிதி விபூதியின் பள்ளிப்படை கோயில் அல்லவா? அதோ மந்திரவாதி ரவிதாசனும் இடும்பல் காரியம் காத்திருக்கிறார்கள் யாருக்காகவோ. அதோ நந்தினி வருகிறாள், உடன் ஒரு பாலகன் வருகிறான். என்ன நடக்கிறது என்று மறந்திருந்து பார்ப்போம். வருங்கால பாண்டிய நாட்டின் சேனாதிபதி ரவிதாசரே, நம் சக்கரவர்த்தி பாண்டிய நாட்டின் சிம்மாசனத்தில் அமரும் நாள் வெகு தொலைவில்.
தேவி, சோழ நாட்டில் இரண்டாக பிரித்து ஆதித்த கரிகாலருக்கும் மதுராந்தகருக்கும் கொடுக்க போவதாக அறிந்தேன். உண்மையா? ஆமாம், அது உண்மைதான். நம் முதல் பகைவன் ஆதித்த கரிகாலனை நம் கடம்பூர் அரண்மனைக்கு வர சொல்லி இருக்கிறேன். நான் மட்டும்தான். சக்கரவர்த்தி இந்த வாளை யாரிடம் கொடுக்கிறாரோ அவர் இந்த வாளை கொண்டு ஆதித்த கரிகாலனை கொல்ல வேண்டும். இது பழி தீர்க்கும் வாள். நீ விரும்பும் ஒருவரிடம் கொடு. அக்கா, உன்னைதான் எனக்கு பிடிக்கும், நீயே பழி தீர்க்க வேண்டும். ரவிதாசரே, வரும் பௌர்ணமி நாளில் 3 புலிகளும் மாற வேண்டும். அதற்கு என்ன வழி? தேவி, ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகையில் வைத்து பார்த்துவிடும். பிறகு நாகப்பட்டினத்திலிருந்து தஞ்சை செல்லும் வழியில் அருள்மொழிவர்மன் யானையன் அங்குசத்தால் கொல்லப்படுவான். இவ்வேளையை ராக்கம்மாள் பார்த்துக் கொள்வான். பிறகு கிழட்டு புலியை தஞ்சை அரண்மனையில் வைத்து சாரளத்தின் வழியாக வேல் வீசி இடும்பன்காரை கொன்று விடுவான். நன்று, நம் சபதம் நிறைவேற